என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamuthu IPS Academy and Math by Engineer Thangamuthu, new channel for only math மட்டுமே கொண்டு வர போறதுல. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் மேத். நீங்கள் பிகினர்ஸ் கேட்டதுனால, ஏன்னா போன சேனல் ஆரம்பிச்சு நமக்கு 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலில் நம்ம எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பசங்களோட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவ் என்ன, எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்படி கொடுத்தா முழுசாக உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை தெரிஞ்சுக்கிட்டு வரிசையாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 100 days மேக்ஸை இதில் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒன்லி மேத் தான். அதில் கொலாப்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற கிளாஸஸ் எல்லாமே இதாச்சு. இது வந்து நான் லைவ் கொடுக்க போகிறதே கிடையாது. லைவ் சண்டே மட்டும்தான். மற்ற எல்லா டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான். அதனால நான் முன்னாடியே வீடியோஸ் பண்ணி கொடுத்துட போகிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சேனல் ஸ்டாப்பே ஆகாது. 1 year, சரிங்களா? ஒரு வருடம் வந்து மேக்ஸ் இதில் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் வீடியோ தர முடியும். சரிங்களா? அதுக்கு மேலே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டம். அந்த வீடியோ ரெகுலராக வரும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். குரூப் 4க்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் உங்கள் சிலபஸ். ஸோ அது இல்லாமல் நம்ம ரீசனிங் எல்லாமே உள்ள கொண்டு வர போகிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ Day 7 உங்களுக்கு கொடுத்த ஹோம் இருக்குமா, காலையில் ஷார்ப்பாக 4 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். மேக்ஸிமம் 4 மணிக்கு மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ, இப்போ 7வது வீடியோ பண்ணுறோம் அப்படின்றப்ப நான் உங்களுக்கு 7 இருந்து 10 வரை கொடுத்துருவேன். ஸோ அப்போ 3-4 வீடியோ 4 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இருக்கும். 4 மணிக்கு எந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது Day 7ல் பார்த்தா ஹோம் ஒர்க்பா 0.265. இந்த மாதிரி 2 நம்பர் மேல பார் இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபுல் நம்பரை எடுத்து எழுதணும். மைனஸ் பார் இல்லாத நம்பர் 2 டிவைடட் பை ஒரு 2 நம்பர் மேல பார் இருக்கிறதுனால 2 9. சரிங்களா? ஒரு நம்பர் மேல பார் இல்லாதனால ஒரு 0. ஸோ ஆன்சர் இஸ் 263 டிவைடட் பை 990. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓவர். சரி, ரெண்டாவது கொஸ்டின் 2. இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் வந்தா இப்படி பிரிச்சுக்கலாம். 2 + 0.21 பார். இது எழுதும்போது 2 + 21/99 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 99 பெருக்கும்போது என்ன வரும்? 198 + 21 198 + 21 டிவைடட் பை 99 அப்படின்னு எழுத போறோம். இப்போ கூட்டும்போது என்ன ஆன்சர்? 199. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கூட்டினீங்கன்னா 209 219 219 டிவைடட் பை 99. ஸோ இதோட நீங்க விட்டுட்டாலும் ஆன்சர் ஓவர் தான், விட்டுறலாம். சரிங்களா? இல்லை நான் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்றேன் எனக்கு தெரியும்னா 3வது வாய்ப்பால கேன்சல் ஆகும்ல, பண்ணிக்கலாம். 7 3 21 3 3 9 73/33 சார் 73/33 ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் 73/33. எழுதாதவங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க 0.326க்கு மேல பார். ஸோ அப்போ இதை எடுத்து எழுதுறப்போ 326 எந்த நம்பர் மேல பார் இல்ல? 32 டிவைடட் பை ஒரு நம்பர் மேல பார் இருக்கு, 2 நம்பர் மேல பார் இல்ல. ஸோ இப்போ இதோட ஆன்சர் 300. 26 போனா மிச்சம் எத்தனை இருக்கு? 6. 300ல 6 போச்சுன்னா 294 டிவைடட் பை 900. ஸோ இதோட ஆன்சர் ஓகேனா கம்ப்ளீட்டட். இல்ல எனக்கு ஆப்ஷன்ல இந்த ஆன்சர் இல்லைன்னா அடுத்து யோசிங்க. சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா எத்தனை வரும்? 7 3 9 3 27 மிச்சம் 24 8 3 24 3/300. எது வரை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது வரையும் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் மேல பார் இருக்கிறதுனால ஒரு 9, 2 நம்பர் மேல பார் இல்லாதனால 2 0. இவ்வளவுதான் லாஜிக், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 வெறும் 148. இது ஒன்றும் இல்லை, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சும்மா கொடுத்து 148/999 1000. ஏன்னா மேல பார் இல்லை, அப்ப கீழே 3 0, அவ்வளவுதான். சரிங்களா? இது பாருங்களேன் 0.333 0.3333 எத்தனை 3 மேல பார் கொடுத்தாலும் 0.3 பார்னு கொடுத்தாலும் எல்லாமே 1. ஏன்னா ஒரே நம்பர் தானே ரிப்பீட் ஆகுது. அப்ப நம்ம ஜென்ரலா என்ன தெரிஞ்சா போதும்? 0.3 பார்னா என்ன பண்ணுவோம்? 3/9. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. இந்த 1/3 தான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும், எத்தனை 3 போட்டாலும் ஆன்சர் 1 எடுத்தா போதும். ஏன்னா அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆக போகுது. சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது 7வது நாளுக்குள்ள ஹோம்ஒர்க். 7 நாள் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் போறது அடுத்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் 1 ஹவரா போகும். ஏன்னா 40 மினிட்ஸ்க்கு மேல போட்டாலுமே சில பேர் கண்டினியூஸா பாக்குறது இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைம் பீரியட், ஒரு ஸ்கூலோட ஒரு பீரியட் அப்படின்றது 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ். ஏன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டூடெண்டால ஃபோக்கஸா இருக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம். அது வந்து இப்போ மாறுது. ஏன்னா நம்மளோட ஏஜ், அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ஏஜ் அப்படிங்கிறப்போ கவன சிதறல்கள் அதிகமா இருக்கும். இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு டிராவல் பண்றப்போ அந்த அளவுக்கு கவன சிதறல் இருக்கக்கூடாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அட்டன் பண்ணணும். மினிமம் 2 பீரியட் போகும் இல்லைங்களா?
ஒரு பிரேக்குக்கு அந்த மாதிரி தான் சரிங்களா. சின்ன டிவியேஷன் இருந்தால் கூட 2 மணி நேரம் கவனம் இல்லாமல் படிக்கலாம். பட் சில பேர் என்கிட்ட சொன்னது போன டைம் நம்ம வீடியோவில் வந்து 3 மணி நேரம் கொடுத்தது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, சின்ன சின்னதாக கொடுத்தீங்கன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும், ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம், அதுக்காக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீடியோஸ்ன்றதுனால 40 மினிட்ஸ் அதிகபட்சம் வரும், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஜனவரியிலேருந்து 2 வீடியோ வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ அப் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக போய்கிட்டே இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஒரு புக்கை டச் பண்ணவே வேணாம், புக்குமே நான் கொடுக்க போகிறேன். ஒரு டாபிக் முடிச்சு புக் நோட்ஸே கொடுக்க போகிறேன் சரிங்களா. சரி பாருங்க, இப்போ அடுத்து டே வந்து 8. டே 8 பொறுத்தவரை இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டுன்னு கேட்டதுனால ஏதோ ஒரு 4 நம்பர் எடுத்து சால்வ் பண்ணி இப்படிதான் பெருக்கணும் இப்படிதான் வகுக்கணும்னு சொன்னால் ஷார்ட்கட் கிடையாது. இப்போ நான் ஒவ்வொரு ப்ரொசீஜராக போய்கிட்டு இருக்கோம். டெசிமல் முடிச்சோம், இப்போ 8வது நாளில் வந்து ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம், பின்னம் சரிங்களா. அடுத்து டெசிமல் ஃப்ராக்ஷன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல சரிங்களா. அடிஷன், கேன்சலேஷன் இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா பின்னம். ஸோ பின்னத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவம். பின்னத்தின் வடிவம் என்ன? பின்னத்தின் வடிவம் தொகுதி பை பகுதி. பின்னத்தின் வடிவம் தொகுதி பை பகுதி, அதாவது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் சரிங்களா. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இப்போ இதை பொறுத்தவரை கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன பின்னம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்க்கணும். எத்தனை டைப் இருக்கு? டைப்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 10 டைப் மேல இருக்கு சரிங்களா. நார்மலா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ப்ராப்பர், இம்ப்ராப்பர், லைக், அன்லைக், கண்டினியூஷன் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தேவை ஒரு 3 பின்னம் தேவை. ஸோ அந்த பேசிக் ஃப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கூற்றுகளில் கொஸ்டின் கேட்கறதுனால உங்களுக்கு நான் வெறும் கால்குலேஷன் மட்டும் நடத்த போறது இல்லை, ஸ்கூல் புக்ல இருக்க முக்கியமான கூற்றுகளையுமே சொல்லிட்டு தான் வரப்போறேன் சரிங்களா. அதனால கால்குலேஷன் அஸ் வெல் அஸ் சென்டென்ஸ் ஃபார்மேட் அதையுமே பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் அப்படின்னா தகு பின்னம், ப்ராப்பர் தகு பின்னம். தென் இம்ப்ராப்பர், இம்ப்ராப்பர் அப்படின்னா தகா பின்னம் சரிங்களா. தென் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு அப்படின்றப்போ கலப்பு பின்னம். இந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம். ஸோ இது 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு முதல்ல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை முடிச்சிடணும். மேக்ஸை பொறுத்தவரை எக்ஸாம்பிளை போட்டு டெஃபினிஷன் எழுதுனா ஈஸி. அது மேக்ஸ் மட்டும் இல்லை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலையுமே. இப்போ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு சென்டென்ஸ் கொண்டு வரலாம். அதே தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிசிக்ஸ்ல எடுத்துக்கோங்களேன், ஓம்ஸ்ல இருக்கும் V = IR சரிங்களா. அதில் வீனா என்ன, ஐனா என்ன, ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா, ஐனா கரண்ட், வீனா வோல்டேஜ். ஸோ அப்போ மின் அழுத்தம் மின் நோட்டத்திற்கான தொடர்பை விளக்கும் சமன்பாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் விதி. அப்போ அதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம V = IR அதை வச்சு அந்த பேரை வச்சு கொண்டு வரோம் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் ஃபார்முலாவில் படிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸா தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் என்ன பின்னம், மைண்ட் பிளாங்க் ஆயிரும். தொகுதி பெருசா இருக்குமா, பகுதி பெருசா இருக்குமா? அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிடணும். தகு பின்னம் அப்படின்னா 3/4. எக்ஸாம்பிள் பாருங்க, 3/4, 5/7 சரிங்களா. இது தகு பின்னம். ஓகே, தகா பின்னம்னா என்ன அப்படின்னா 7/5 இல்லை 4/3. இது தகா பின்னம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 2 முடிப்போம், அதுக்கப்புறம் மிக்ஸ் தனியா போலாம். ஓகே, அப்போ இதை வச்சு இப்போ டெஃபினிஷன் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், இதுல எது பெருசா இருக்கும்? நியூமரேட்டர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். அதாவது தொகுதியின் மதிப்பு எப்போதும் பகுதியை விட சிறியதாகவே இருக்கும். அப்படி இருந்தால் அந்த பின்னத்துக்கு பெயர் தகு பின்னம் சரிங்களா. அப்ப தகா பின்னம்னா என்ன அப்படின்னு வர்றப்போ நியூமரேட்டர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். அப்போ தொகுதியின் மதிப்பு பகுதியை விட பெரியதாக இருந்தால் அதுக்கு பெயர் தகா பின்னம். ஓகே, 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, இது சொல்லிடலாம். சோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும், எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், அதாவது ரேஞ்ச் எல்லை இதுக்குள்ளதான் வரும்பா அப்படின்னு சொல்ல முடியும். தகு பின்னமா இதுதான், இதுக்குள்ளதான் இருக்கும். தகு பின்ன மதிப்பு 3/4 கேன்சல் பண்ண என்ன வரும்? 0.75. அதாவது 0 இருந்து சரிங்களா, 0 இருந்து தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம் 0 இருந்து 1க்குள் இருக்கும். இதுக்கு கரெக்டா தமிழ்ல சொல்லணும்னா 0க்கும் 1க்கும் இடையேன்னு தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 0 இருந்து 1 வரைன்னு சொல்லக்கூடாது, 0க்கும் 1க்கும் இடையே அமையும். இது எக்ஸாக்டா கரெக்ட் சரிங்களா. பட் நீங்க சொல்லக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இதோட மீனிங் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0க்கும் 1க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 0 இருந்து 1 வரை பார்க்க 2 ஒரே மாதிரி தான் தெரியும். 0க்கும் 1க்கும் இடையிலனா 0ம் வராது 1ம் வராது. 0 இருந்து 1 வரை அப்படின்னா 0ம் வரும் 1ம் வரும்.
ஒரு நம்பர் பூஜ்ஜியமாவோ ஒன்னாவோ மாறிடுச்சுன்னா அது எப்படி நம்ம பின்னம்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து முழு எண் வேற பின்னம் வேற. ஸோ அப்ப ரெண்டாவது கண்டிஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது தவறு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சரி. சரிங்களா? ஓகே. அப்ப இம்ப்ராப்பருக்கு சொல்லுங்க. இதே பாயிண்ட் ரேஞ்ச் எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னை விட பெருசா தான் இருக்கும். அப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல். கிரேட்டர் தென் ஈக்குவல் கிடையாது, கிரேட்டர் தென் ஒன்னை விட பெருசா தான் இருக்கும். அவ்வளவுதான். இது இம்ப்ராப்பர். சரிங்களா? ஓகே. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா 2 1/3, 5 2/3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நமக்கு தெரியும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 2 1/3 எடுப்போம். 2 1/3 இதை கலப்பு பின்னமா எப்படி மாத்துவீங்க? என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம்? இந்த 2ஐயும் 3ஐயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். 2 × 3 பிளஸ் மேல இருக்க வேல்யூ என்னது 1 ஹோல் டிவைடட் பை கீழே என்ன வேல்யூ இருக்கு அதை கீழே எழுதுவோம் 3. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 2 3 6 6 1 7/3. சரிங்களா? இப்போ ஒரு கலப்பு பின்னத்தை இன்னொரு பின்னமா மாத்திட்டோம். இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இதுல ஒரு 2 கேரக்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப், ஒன்னு வந்து கன்சிஸ்ட் ஆஃப். சரிங்களா? 2 வந்து கன்வெர்டட் டு. தெளிவா புரிஞ்சுக்கணும். கன்வெர்டட் டு. கன்சிஸ்ட் ஆஃப்னா என்ன? எதனால் ஆனது. கன்வெர்டட் டு அப்படின்னா எதுவாக மாறும். இப்போ 2 1/3 இருக்கு இல்லைங்களா? இதுல 2ங்கிறது என்னது, 1/3னா என்ன? நல்லா கரெக்டா பிரிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். 2 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், ஒரு முழு எண். இந்த 1/3 அப்படிங்கிறது ஒரு தகு பின்னம். இதை வந்து நமக்கு சென்டென்ஸ்ல கொடுக்குறாங்கப்பா. இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூற்று 1 ஒரு கலப்பு பின்னம் என்பது முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்தது. கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று. இரண்டாவது கூற்று ஒரு கலப்பு பின்னம் என்பது முழு எண்ணும் தகா பின்னமும் சேர்ந்தது. எது சரி? தகு பின்னம் தான் சரி, தகா பின்னம் தவறு. சரிங்களா? ஒரு முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் கலப்பு பின்னம். சரிங்களா? அப்ப கலப்பு பின்னத்தை எந்த பின்னமாக மாற்றலாம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து கலப்பு பின்னத்தை பாருங்க, மாற்றும் போது என்ன பின்னமா வருது? தகா பின்னமாக மட்டுமே மாற்ற முடியும். தகா பின்னமாக மட்டுமே மாற்ற முடியும். தகா பின்னமாக மட்டுமே மாற்றலாம். இவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் கான்செப்ட் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிராக்ஷனை பத்தின டவுட்ஸ் வராது. சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? இது அடுத்ததுல பார்க்க போறோம். ஃபிராக்ஷனும் டெசிமலும். ஒரு டெசிமல் நம்பரை எப்படி கூட்டலாம் கழிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் நம்பர்ல நமக்கு இம்பார்ட்டண்டா ஒரு கொஸ்டின் தேவை. சரிங்களா? என்னது அப்படின்னா இடமதிப்பு முகமதிப்பு. அந்த இடமதிப்பு முகமதிப்பு அது எந்த இடத்தை பொறுத்து மாறுது, அதை எப்படி கூட்டுறோம் கழிக்கிறோம், இதெல்லாமே நம்ம அடுத்து டே 9ல பார்க்கலாம். டே 8 முடிச்சுட்டு டே 9ல பார்க்கலாம். உங்களுக்கான ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் டே 8க்குள்ள ஹோம்ஒர்க், சிம்பிள் ஹோம்ஒர்க்காகவே சொல்றேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் ஃபார் டே 8. கொஸ்டின் நம்பர் 1. பூஜ்ஜியத்தின் தலைகீழி என்ன? இது வரைக்கும் பார்த்ததுல இருந்தா கொஸ்டின் இருக்கும். பூஜ்ஜியத்தின் தலைகீழி என்ன? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2. ஓர் எண் மற்றும் அதன் கூட்டல் தலைகீழியின் கூடுதல் என்ன? One number is added with a sum of the number and additive inverse. ரெண்டையும் கேக்குறாங்க கூடுதல். சரிங்களா? ஓகே. மூணாவது ஓர் எண்ணின் கூட்டல் சமணி எது? ஓர் எண்ணின் கூட்டல் சமணி. additive identity. What is the additive identity of any number? இது மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின். இரு ஒற்றைப்படை எண்களை பெருக்கினால் கிடைப்பது. இரு ஒற்றைப்படை எண்களை பெருக்கினால் கிடைப்பது. நம்பர்ஸா சால்வ் பண்றது ஈஸி.
ஸோ நமக்கு இதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணும் சரிங்களா. அதனால இதை சொல்றேன், பெருக்கினால் கிடைப்பது. வெறும் நம்பராகவே பார்த்துட்டு அங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் பிசில கேட்ட கொஸ்டின் சரிங்களா, எதிர்மாறலை குறிக்கும் சமன்பாடு எது? இது இப்ப லாஸ்ட் 2024 போலீஸ்ல கேட்டது எதிர்மாறல். 2 சொல்றேன், இதுல எதுன்னு சொல்லுங்க. 1 x = py, நான் வேற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். xy = p. இந்த 2ல எது எதிர்மாறலை குறிக்கிறது சரிங்களா. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு டே 9 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ரீசன் வந்து லைனர் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க் எடுத்துட்டீங்கப்பா. நான் சொல்ற கால்குலேஷனை வச்சு நம்ம சேனலையும் எந்த சேனலும் பார்க்குறீங்க, ஃபுல்லாக படிக்கிறீங்க, 24 போட்டுருவீங்க. ஆனால் 1 மார்க் மிஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த 1 மார்க் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடம் தான். ஒன்லைன் கேட்டு வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனை வந்து நீங்க புரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா. அதெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ரீல்ஸ் வந்து கொஞ்சம் தவறாம பாருங்க. ரீல்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நான் புக்ல பார்த்த ஒரு சில கொஸ்டின் எழுதியுமே ரீல்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின், இதுக்குள்ள ரிப்பீட் ஆகிறது மட்டும் தான் ரீல்ஸ்ல வரும். கொஞ்சம் ரெகுலரா பாருங்க. அதையுமே நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு கண்டென்ட் கூட கொடுக்க போறது இல்லை. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே சீக்கிரமா அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.